ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பேங்க் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுல ஆர்பிஐ தரப்புல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் எல்லா பேங்க்கும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் தரப்புல இருந்தும் இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுற இந்த புதிய நடைமுறையை இப்போ அமல்படுத்திட்டு வராங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்த புதிய கேஒய்சி அப்டேட் பண்ணக்கூடிய இந்த நடைமுறையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கட்டாயம் இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேங்க் கேஒய்சி நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் பேஸ்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளுடைய பேன் கார்டு வாங்குவாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற இந்த புதிய நடைமுறையை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ கேஒய்சி இல்லாமல் எந்த பேங்க்கும் நம்மளுடைய கேஒய்சி அப்டேட் பண்ண தராது. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ கஸ்டமர் ஆன்போர்டிங் ஃபார் ஓப்பனிங் நியூ அக்கௌண்ட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் அக்கௌண்ட் பேஸ்டு ரிலேஷன்ஷிப். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இந்த கேஒய்சி இப்போ பீரியாடிக்கலாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ பேங்க் தரப்பில் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் ரீஅப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஅப்டேட் பண்ணும்போதும் இந்த ஆதார் பேஸ்டு ஓடிபி ப்ளஸ் இந்த வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. கன்வெர்ட்டிங் டு ஃபுல் கேஒய்சி. இப்போ நீங்கள் ஆதார் பேஸ்டு ஓடிபி வச்சு ஏற்கனவே ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஆதார் பேஸ்டு ஓடிபி வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களும் இந்த வீடியோ கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாதான் அது வந்து ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லா பேங்க்கும் இப்போ இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏஜ் 18+ இருக்கணும். 18+ இருக்கவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கலாக வந்து அந்த வீடியோ காலில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். ஆதார் பேஸ்ட் ஓடிபி மட்டும் பத்தாது. ஃபிசிக்கலாக வீடியோ காலில் உங்களுடைய ஃபேஸை காமிச்சு உங்களுடைய ஆதார் பேன்லாம் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள். ஒரிஜினல் பேன் அண்ட் ஆதார் வித் லிங்க்டு அக்சசபிள் மொபைல் நம்பர் வித் ஓடிபி ஆர் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த 2 டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பருடைய ஓடிபி போடணும். அடுத்ததாக செக்யூர் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோ கேஒய்சி எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணணும் அப்படின்னா, மஸ்ட் யூஸ் த பேங்க் அஃபிஷியல் ஆப் ஆர் லிங்க். அதாவது பேங்க்கினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் மொபைல் ஆப் மூலமாக தான் அது பண்ணணும். நோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் வாட்ஸ்அப், ஸ்கைப் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ் வீடியோ கால். பேங்க் அஃபிஷியல் வெரிஃபைஸ் யுவர் ஐடென்டிட்டி இன் ரியல் டைம். ஸோ அந்த வீடியோ காலில் இந்த பேங்க் அஃபிஷியல் உங்களுடைய ரியல் டைம் வெரிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போது நீங்கள் பேங்க்குக்கே போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, கேஒய்சி அப்டேட் பண்ணாலும் சரி, அங்கேயே உங்களுடைய வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தும் இந்த வீடியோ கேஒய்சி மூலமாக உங்களுடைய ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். லைவ்னஸ் செக். இது எதுக்காக அப்படின்னா, த ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் அதாவது ஃபேஷியல் ஜெஸ்டர்ஸ் நாட் ஜஸ்ட் பிளிங்கிங் டு கன்ஃபார்ம் யுவர் ரியல் நாட் எ ஃபோட்டோ ஆர் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்து கேஒய்சி பண்ணும்போது கண் சிமிட்டுறது, நம்மளுடைய முகபாவனைகள் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ அண்ட் வீடியோ மட்டும் வச்சு அவங்க வெரிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ டேகிங். அதே மாதிரி நீங்கள் அந்த கேஒய்சி வீடியோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் அந்த வீடியோ கேஒய்சி பண்ணுறீங்க, ஏன்னா லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜியோ டேக்கிங்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. அதாவது யூ மஸ்ட் ஷோ யுவர் ஒரிஜினல் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ். அந்த வீடியோ கேஒய்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே நம்ம எடுத்து இப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும் வீடியோக்கு முன்னாடி. டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட்டா வந்து வெளியே போகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன் மூலமாக ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேங்க் தரப்பில் இருந்து உங்களுக்கான ஒரு கால் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் நீங்கள் வந்து இந்த வீடியோ கேஒய்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லது கால் ஒன்று ஷெட்யூல் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் இனிஷியல் செல்ஃப் அத்தன்டிகேஷன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுடைய அத்தன்டிகேஷன் ஓடிபி போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ கால் பொறுத்தவரைக்கும் கனெக்ட் வித் அன் அஃபிஷியல். பேங்க் அஃபிஷியல் வந்து வீடியோ காலில் கனெக்ட் ஆகுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீஷன். இந்த வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிறதுக்குண்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதிகபட்சம்
24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த வீடியோ கேஒய்சி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய கேஒய்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆதார் பேஸ்ட் ஓடிபி வச்சு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்கள் வீடியோ கேஒய்சி பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் ஆப்பிங் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேஒய்சி ஃபுல்ஃபில்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கோங்க. அல்லது பேங்க் தரப்புலேயே நேரடியாக போய் கான்டாக்ட் பண்ணி வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேபி ஃபர்தர் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு இந்த வீடியோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாதனால பிளாக் பண்ணி வச்சாலும் வைக்கலாம். ஸோ அதனால் முன்கூட்டியே நீங்கள் அதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.